வீடியோ பார்க்குறவங்க எல்லா கிளைண்ட்டும் தப்பை கண்டுபிடிச்சிக்குவாங்க. இந்த இடத்த நம்ம பண்ணியிருக்கிற வீட்டில் தப்புன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ படிக்கட்டு வடக்கு பார்த்த வீட்டுக்கு 2 திசைகள் இருக்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, திசைகள்லேயே இப்போ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு இருக்கலாம்னாலும் அதில் வடமேற்கு மூலையில் எத்தனை திசை இருக்குது? வடக்கு வாயு, மேற்கு வாயு, இப்படி 2 விஷயத்தை அப்படி பிரித்து பார்க்கணும். அதில் இந்த வடக்கு வாயுவில் மட்டும்தான் படிக்கட்டு வரணுமே தவிர மேற்கு வாயில் படிக்கட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வடமேற்கு மூலையில் படிக்கட்டு வைக்கலான்ட்டேன், வடக்கு வாயுவில் வைக்கலாம், மேற்கு வாயுவில் வைக்கக்கூடாது. நான் வடமேற்கு மூலையில் வைக்க சொல்லிட்டேங்கிறக்கோசரம் போய் மேற்கு வாயுவில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கோர்ட்டு கேஸு, ஒரு நாள்னாச்சு ஜெயிலில் போய் நின்றுட்டு வரணும். கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையில் வைக்கலாம். சரி, கிழக்கு பார்த்த வீடு எங்கே வைக்கலாம் அப்படின்னா அக்னி மூலையில் வைக்கலாம். அக்னி மூலையில் வைக்கலாம்னாலும் அக்னி மூலையிலேயும் 2 திசை இருக்குது. என்ன அக்னி? கிழக்கு பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு கிழக்கு அக்னி, தெற்கு பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு பேர் தெற்கு அக்னி. அப்போ கிழக்கு அக்னியில் மட்டும்தான் படிக்கட்டு வைக்கணுமே தவிர தெற்கு அக்னியில் வைக்கக்கூடாது. அப்போ வச்சா என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கே பஞ்சம் வரும். எடுத்த ஒரு விஷயமே சாப்பாட்டுக்கே பஞ்சம் வரும். நல்ல பணம் காசே இருந்தால் கூட வீட்டில் நிம்மதியாக ஒரு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது. என்ன, ஒன்று வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒட்டுக்கோடலாக இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் அதிகமாகி பாத்ரூமுக்கு போய் ஒரு நம்ம வாழ்க்கையில் நினச்சது எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும். கழிவு சம்மந்தப்பட்டது, பாத்ரூம் சம்மந்தப்பட்ட கழிவு பொருள்கள் வெளியே வராமல் மன கஷ்டப்படுறது, இது எல்லாமே நடக்கும்.